அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளியில் மாயச்சதுரம் தொடர்பான வினாவின் தொடர்ச்சியாக இந்த காணொளியில் 5x5 ஒற்றைப்படை சதுரத்தில் எவ்வாறு இலக்கங்களை நிரப்புறது என்பதை பற்றி பார்ப்போம். கடந்த காணொளியில் நாங்கள் பார்த்திருந்தாங்கள் 3x3 ஒற்றைப்படை சதுரத்தில் எவ்வாறு இலக்கங்களை நிரப்புறதை பற்றி நாங்கள் கடந்த காணொளியில் பார்த்தோம். இந்த காணொலியில் 5x5 ஒற்றைப்படை சதுரத்தில் எவ்வாறு இலக்கங்களை எழுதுறது என்பதை பற்றி பார்ப்போம். சரியா? அப்போ அதுக்கு முதல் நாங்கள் இருக்க நிபந்தனைகளை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். இந்த ஒற்றைப்படை சதுரங்களுக்கு மட்டும். சரியா? ஒற்றைப்படை சதுரத்தில் நாங்கள் என்னென்ன நிபந்தனைகள்னு சொல்லி திருப்பி பார்ப்போம். முதலாவது நிபந்தனை அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது இலக்கம். சரியா? முதலாவது இலக்கம் இப்போ தரப்பட்ட நான் சொல்கிறேன் 3x3 ஒற்றைப்படை இதில் 1 தொடக்கம் 9 இலக்கங்கள்னு சொன்னால் முதலாவது இலக்கம் 1 தானே. அப்போ அந்த 1 சரியா முதலாவது இலக்கம் சரியா அந்த 1 முதலாவது நிறைந்த நடுவில் வரும். இது முதலாவது நிபந்தனை. சரியா? இரண்டாவது நிபந்தனை இந்த எண்களின் வரிசை இப்போ 1 2 3 எழுதுறோம்னு சொன்னால் நாலாவது இலக்கம் 3 கீழே தான் வரும். பிறகு 4 5 6 அதாவது நான் 3x3 ஒற்றைப்படை சதுரத்துக்கு சொல்கிறேன். சரியா? நிபந்தனை 1x1 பிறகு 2 பிறகு 3 பிறகு 4 3 கீழே எழுதப்படும். பிறகு 4 5 6 பிறகு 6 கீழே தான் 7 என்ன செய்யப்படும் எழுதப்படும். 7 8 9 இவ்வாறு நாங்கள் எண்களை எழுதிக்கொள்ள வேண்டும். சரி, இப்போ இந்த 5x5 ஒற்றைப்படை சதுரத்தில் நாங்கள் இலக்கங்களை எவ்வாறு எழுத வேண்டும் சொன்னால் இதை அழைச்சி கொள்கிறேன். அதாவது 5x5க்கு சொல்கிறேன். 1 2 3 4 5 இவ்வாறு எழுதிவிட்டு ஆறாவது இலக்கம் 5க்கு கீழே வரும். பிறகு 6 7 8 9 10 அடுத்து 5 இலக்கம் மட்டும்தான் தொடர்ச்சியாக எழுதுறோம். அதுக்குள்ள ஆறாவது இலக்கம் 10 கீழே எழுதுவோம். 11 12 13 போகும். இது 5x5 ஒற்றைப்படை சதுரத்தில் நாங்கள் இலக்கங்கள் எழுதுறேன்னு சொன்னால் இந்த முறையில் என்ன செய்யணும் எழுதிக்கொள்ள வேண்டும். சரியா? ரைட். இப்போ நாங்கள் செய்து போவோம். 5x5 ஒற்றைப்படை சதுரத்தில் நாங்கள் இப்போ இலக்கங்களை நிரப்ப போகிறோம். ரைட். நீங்கள் இதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளும்போது இப்போ ஒரு இலக்கம் எழுதுறோம்னு சொல்கிறோம். சரியா? இப்போ நாங்கள் 1 ஒரு இலக்கம் எழுதுறோம்னு சொன்னால் ரெண்டாவது இலக்கம் எங்கே வரும்னு சொன்னால் இந்த பட்டியின் மூலப்பட்டி தான் பெறுவோம். சரி, இப்படி தான் ரெண்டாவது இலக்கம் எழுதணும். அதே மாதிரி இப்போ நான் சும்மா இது 3x3க்கு சொல்கிறேன். 3x3ன்னு சொன்னால் 3 பட்டி வரும். இப்போ பாருங்க இப்படி வரும். சரியா? இப்படி வரைக்கும் இப்போ நான் முதலாவது இலக்கம் அந்த நிபந்தனையின்படி முதலாவது இலக்கம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 3x3ல் நான் 1-9 1லிருந்து 9 மட்டும் இலக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கொண்டு பார்ப்போம். முதலாவது இலக்கம் எங்கே வரணும்? முதலாவது நிலையில் நடுவில் வரும். இதில் எழுதிட்டு 2 எங்கே எழுத போகிறோம்னு சொன்னால் இந்த 1ல் இந்த மூலப்பகுதியில் வார பட்டி தான் எழுதுவோம். ஆனால் இதில் பட்டி இல்லை. சரி, அப்போ இதில் 2 வரும். இதில் எழுத இயலாட்டிக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இந்த நிரலில் இறுதியிலான என்ன செய்வோம்? 2 கொண்டு எழுத போகிறோம். சரி, அப்போ 3 எங்கே வரப்போகுது? இந்த பட்டியின் மேல் மூலையில் வரும். ரைட். இதில் பட்டியில் தானே இந்த நிறைந்த இறுதியில் என்ன செய்ய போகிறோம்? 3வது இலக்கத்தை போகிறோம். 3x3ன்னு சொன்னால் 1 2 3 தான் தொடர்ச்சியாக எழுதலாம். 4வது இலக்கம் என்ன செய்யணும்? 3 கீழே தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உண்மையின்படி நாங்கள் இந்த மூளைக்கு மூலம் இலக்கத்தை போட்டு போகிறோம். இங்கே வரும்போது இந்த மூளைக்கு நேர 1 எழுதப்பட்டு அப்போ இங்கே எழுதிலாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்? 3க்குலாம் 4 எழுதுவோம். இங்கே வரணும் 4 எழுதிட்டோம். 4 மேல் மூலையில் அடுத்த இலக்கம் வரும். இதில் எழுதக்கூடிய மாதிரி இருக்குது. இது நாங்கள் 3x3க்கு பார்க்குறாங்க. இன்றைக்கு 5x5 ஒற்றைப்படை சதுரத்தில் எவ்வாறு இலக்கங்களை எழுதுறதை பற்றி பார்ப்போம். 5x5 சரியா? இதில் நான் இலக்கம் 1லிருந்து 25 மட்டும்தான் பெறப்போகுது. சரியா? நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்? சதுரத்தை கீறிக்கொள்கிறேன்.
ரைட். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இலக்கத்தை எழுத போகிறேன். நிபந்தனை என்னன்னு சொன்னால் முதலாவது இலக்கம். ரைட், முதலாவது இலக்கம் முதலாவது நிறையின நடுவில் தான் பெறும். இப்போ நடுன்னு சொன்னால் இங்கே தான் பெறும். ஒற்றைப்படை சதுரத்தில் நடு கட்டாயம் பெறும். ஆக இந்த முறை, அதாவது நாங்கள் இப்படி ஒரு பெட்டியின் அடுத்த மூலையெல்லாம் 2வது இலக்கம் எழுத போகிறோம். இது ஒற்றைப்படை சதுரத்துக்கு மட்டும்தான் நாங்கள் இந்த முறையை பயன்படுத்த வேண்டும். சரி, இப்போ என்ன செய்ய போகிறோம், முதலாவது இலக்கம் எங்கே எழுத போகிறோம், முதலாவது நிறைந்த நடுவில் எழுத போகிறோம். அப்போ இதில் கொண்டு எழுத. இப்போ 2 எங்கே வரப்போகுது, இந்த சதுரத்தின் மேல் மூலையில் மூளைப்பட்டிலாம் பெறும். இதில் எங்களுக்கு பட்டி இல்லை தானே. இப்போ இந்த நிரலில் இறுதியில் 2வது இலக்கத்தை போட போகிறோம். ரைட், இப்போ 2 இங்கே போட்டுட்டோம். 2 இங்கே போட்டால் இந்த 2 மேல் மூலையெல்லாம் 3 வரும். அப்போ 3 இதில் வரும். ரைட், 3 போட்டாச்சு. இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக 5 இலக்கங்கள் எழுதலாம். அப்படின்னு சொன்னால் 1 2 3 4 5. 5க்கு 6 தரணும். இதை ஒரு ஞாபகம் வச்சு கொள்ளுவோம், நிறைய பார்க்கணும். ரைட், இப்போ 4 எங்கே வரப்போகுது, இந்த பெட்டியின் மேல் மூலையில் வரும். அப்போ இதெல்லாம் வரணும் 4. அப்போ 4 இதில் எழுதிடாது, பெட்டி இல்லை தானே. இப்போ இது இந்த நிறைந்த இறுதியில் என்ன செய்ய போகிறோம், 4 போட போகிறோம். அப்போ இதில் 4 போடும். 5 எங்கே வரணும், இந்த பெட்டியின் மேல் மூலையில் வரணும். அப்போ இதில் 5 வரும். ரைட், இப்போ 6வது இலக்கம் பாருங்க, இதில் எழுது. இப்போ 6வது இலக்கம் நாங்கள் இப்போ உண்மையின்படி நாங்கள் என்ன செய்யணும், ஒரு பெட்டியில் மற்ற மூலையில் தான் அடுத்த இலக்கம் எழுதி கொண்டு போகிறோம். இதில் பாருங்க, இதில் ஏற்கனவே இலக்கம் இருக்குது. ரைட், ஏற்கனவே நான் ஒரு முறைன்னு சொல்லிட்டேன். 1 2 3 4 5 5 இலக்கம் மட்டும்தான் தொடர்ச்சியாக எழுதலாம். 6வது இலக்கம் 5 கீழே தான் வரும். 5 கீழே 6 எழுதி போட்டோம். இனி வளர்ந்த மாதிரி நாங்கள் 6 மேல் பெட்டி மூலையில் வந்து அடுத்த இலக்கம் வரப்போம். சரியா, 7. ரைட், 7 அடுத்த மூலையில் மேல் பெட்டி மூலையில் 8. சரியா, 9 எங்கே வரணும், இதில் வரணும். சரியா, 9 இதில் வரணும். ஆனால் இதில் என்ன செய்ய இயலாது, எழுத இயலாது. என்ன பெட்டியில் தானே. இப்போ இந்த நிரல் கடைசியில் எழுது. ரைட், இப்போ 10 எங்கே வரணும், இதில் வரப்போகும். சரியா, அழிச்சு கொள்கிறேன். 10 இந்த பெட்டி இந்த மூலையெல்லாம் வரணும். ஆனால் இதில் பெட்டி இல்லை. இப்போ 10 நாங்கள் இங்கே வந்து எழுதுவோம். ரைட், இப்போ வரவும் நாங்கள் 6 7 8 9 10. 10க்கு அடுத்த இலக்கம் 11. 10க்கு கீழே தான் வரும். இப்போ இதில் எழுதி கொள்கிறேன் 11. இனி நாங்கள் இப்போ இந்த மூலையில் எழுத போகிறோம் 12. அடுத்த மூலையில் 13. அடுத்த மூலையில் 14. சரி, அப்போ 4 இலக்கம் வந்துட்டு அடுத்த மூலையில் 15. இப்போ 16 எங்கே வரப்போகுதுன்னு சொன்னால் 15 கீழே. ரைட், இனி 16 எழுதிட்டோம். 17 எங்கே வரப்போகுதுன்னு சொன்னால் இது மேல் மூலையெல்லாம் வரும். இதில் பெட்டி இல்லை. 17 இங்கே வரப்போகுது. அடுத்த 18 பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 17 மேல் மூலையெல்லாம் வரும். அப்போ இதில் பெட்டி இல்லை. 18 கீழே வரப்போகுது. சரியா, 18 19 20. 20க்கு அடுத்த இலக்கம் 21. 20 கீழே வரப்போகுது. ரைட், 21 22 23 வந்து இந்த மூளைப்பட்டியில் வரும். இதில் இல்லை பெட்டி. 23 இங்கே வரும். 24 இங்கே வரும். 24 25 வந்து 24 மேல்பட்டி மூலையில் வரும். இதில் எழுதிடலாம், இங்கே வரும். ரைட், இப்போ நாங்கள் இந்த 5x5 ஒற்றைப்படை சதுரத்தில் வந்து முழுமையாக நாங்கள் என்ன செய்யிட்டோம், இலக்கங்களை எவ்வாறு நிரப்புற என்பதை பற்றி பார்த்தோம். சரியா, இதில் வந்து முதலாவது இலக்கம் இதில் வந்துருக்கு 1. சரியா, அடுத்தது கடைசி இலக்கம் அந்த 1க்கு நேரையே வந்துடும். அப்போ முதலாவது இலக்கமும் கடைசி இலக்கமும் ஒரு நேர்பட்டியெல்லாம் வரும். ஒரு பட்டியல் ஒரு நிரல்லாம் வரும். சரியா, ரைட். நாங்கள் மீண்டும் மாயச்சதுரம் தொடர்பான வினாண்ட தொடர்ச்சியோட அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.